ஊருக்கு அவல் பொறி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆரோக்கியமான உணவு பகுதியில நம்ம ஒரு இனிப்பான பதார்த்தத்தை பண்ண போறோம். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ராகி லட்டு எப்படி பண்றதுன்னு சொல்லி தரப்போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ராகி மாவு, அதாவது ராகியே முளை கட்டி அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு எடுத்துட்டு பொரிச்சுட்டு அதை மாவாக அரைச்சு வச்சுக்கணும். அந்த ராகி மாவு, உணர்ந்த திராட்சை, கசகசா, நெய், ஏலக்காய், சர்க்கரை பொடி, சர்க்கரை. இப்போ செய்முறை எப்படிங்கிறத பார்க்கலாம். ராகி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ராகியில நம்ம களி பண்ணுவோம், ராகி கஞ்சி பண்ணுவோம், ராகி ரொட்டி பண்ணுவோம். ஆனா ராகில லட்டு பண்ணி நீங்க எடுத்து வச்சுட்டு குழந்தைகளுக்கு தினம் ஒரு உருண்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியமானதுங்க. ரொம்ப சிம்பிளா பண்ண முடியும். ஆனா அந்த ராகி பவுடர் இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் பெரிய ப்ராசஸ். ராகியை நல்லா முளை கட்டி ஊற வச்சுட்டு, முளை கட்டின ராகியை 2 நாளைக்கு கட்டி வச்சு முளை கட்டணும். அந்த முளை கட்டின ராகியை நல்ல வெறும் வாணலியில வறுத்துட்டு, பொரிச்ச ராகி வெள்ளை வெள்ளையா பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சிருக்கும், அந்த பொரிச்ச ராகியை அரைச்சின்னு மாவாக்கணும். அந்த மாவுல நீங்க லட்டு பண்ணி வச்சீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் அந்த லட்டு கெடாமல் இருக்கும். ஆனா ஆரோக்கியமாவும் இருக்குங்க. இப்ப நம்ம அடுப்பை ஏத்திருக்கோம். அதுல கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். நெய் விட்டுட்டு கொஞ்சம் கசகசா, திராட்சை 2 போட்டு கொஞ்சம் பொரிச்சுக்கோங்க. கசகசா கொஞ்சமா போடுங்க டேஸ்டுக்காக. இந்த கப்பால 1 கப்பு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு ஈக்குவலா நம்ம சர்க்கரை போடணும். திராட்சை நல்லா பொரிஞ்ச உடனே இந்த ராகி மாவை அதுல போட்டுட்டு அந்த சூட்ல ஒரு பெசரிட்டு அணைச்சிடுங்க அடுப்பை. ரொம்ப நேரம் அந்த ஹீட்ல இருக்க வேண்டாம். ஏன்னா அது பொரிச்ச மாவு, அதனால நிறைய நேரம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா பெரட்டிருக்கும். இப்ப நம்ம மிக்சியில ஃபர்ஸ்ட் ஏலக்காயும் சர்க்கரையும் பொடி பண்ணிக்கலாம். சர்க்கரை ஏலக்காய் 2மே சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் போட்டிருக்கிற சர்க்கரை ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம இதே ராகி மாவு எதில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு ஃபுல்லாக சர்க்கரை பொடி, இதான் கணக்கு. 2 போட்டு நல்லா கலந்துருங்க. இப்ப நம்ம இந்த ராகி, சர்க்கரை, ஏலக்காய், கசகசா, திராட்சை நெய்ல வறுத்து எல்லாத்தையும் பொடி பண்ணி மிக்ஸ் பண்ண மாவை எடுத்துட்டு ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். கையில நெய் நல்லா தொட்டுட்டு இந்த பொடிய நம்ம உருட்டி 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 வச்சோம்னா ராகி லட்டு எப்படி சூப்பரா ரெடி ஆகுது பாருங்க. இதுல நம்ம பால் வேணாலும் தெளிச்சுக்கலாம், தண்ணி வேணாலும் விட்டுக்கலாம், அல்லது கொஞ்சம் நெய் வேணாலும் அதிகமா விட்டுட்டு பிடிச்சிக்கலாம். நெய் விட்டீங்கன்னா கெட்டு போகாம இருக்கும். பாலோ தண்ணியோ விட்டீங்கன்னா 1 வாரத்துக்குள்ள நீங்க அதை செலவு பண்ண முடியா இருக்கும். இப்ப நான் நிறைய நெய் விட்டுருக்கேன், அதனால ஈஸியா பிடிக்க வருது. அதனால தான் அந்த ஷைனிங் கூட இருக்கு உங்களுக்கு. இப்போ ராகி முத்தையெல்லாம் கலருவாங்கல்ல உப்பு போட்டு, அந்த ராகி முத்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப இனிப்பாக இருக்கும். நீங்கள் இதை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நெய் விட்டு நல்லா சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுட்டு, இப்போ நான் உங்களுக்கு நிகழ்ச்சிக்காக இதை பெருசாக பண்ணி காட்டுறேன். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு இதில் ஒரே ஒரு உருண்டையை டெய்லி சாப்பிட்டாலே போதும். 2 டம்ளர் கஞ்சி சாப்பிட்டதுக்கு ஈக்குவல், 1 ராகி களி, 1 முத்தை ராகி களி சாப்பிட்டதுக்கு ஈக்குவல், 1 ரொட்டி அது சாப்பிட்டதுக்கு ஈக்குவலுங்க இது. அதனால இந்த மாதிரி குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்டா வெரைட்டிஸ் பண்ணி வைங்க. ஃபைனலா கார்னிஷிங்க்கு
நம்ம இப்படி கசகசாவை மேலே கொஞ்சம் தூவிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்த்த உடனே எடுத்து சாப்பிடணுங்கிற ஒரு அட்ராக்ஷனோட இருக்கும். இதில் மேலே வேணா ஒரு முந்திரி பருப்பு புதைக்கலாம், அல்லது ஒரு திராட்சை, எது வேணாலும் நம்ம சௌரியத்துக்கு வச்சுக்கலாம்.